Hello guys, welcome to our channel TheDreamCatchers. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா Hollyland M1 mic நமக்கு ரிவ்யூக்காக வந்திருக்கு. இந்த Hollyland M1 mic பாத்தீங்கன்னா few months முன்னாடி தான் லான்ச் பண்ணிருந்தாங்க. and லான்ச் பண்ண உடனே எனக்கு இந்த mic வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. and இப்போதான் வந்து இந்த mic நம்ம கைக்கு வந்து ரிவ்யூக்காக வந்திருந்தது. வந்தமே யூஸ் பண்ணதுமே இந்த மைக்கோட ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வயர்லெஸ் மைக்னா வயர்லெஸ் கோ டு அதாவது ரோடோட வயர்லெஸ் கோ டு தான் நம்ம யூஸ் பண்ணிருந்தோம். இந்த Hollyland அதோட காம்படிஷனா இருக்குமா இல்லையா, அதுக்கு பதில் இந்த மைக் நம்ம வாங்கலாமா இல்லையா, இதுக்கு அதுக்கும் price difference எவ்வளவு கம்மியா இருக்குன்றதையும் நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங். பார்த்துருப்பீங்க, இது வந்து பேக்கேஜ்லேயே கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பவுச் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, பயங்கர ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அண்ட் இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இருக்க இதுதான் வந்து Hollyland வயர்லெஸ் மைக். அண்ட் இந்த வயர்லெஸ் மைக் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு கேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேஸில் தான் வந்து நம்மளுக்கு இந்த வயர்லெஸ் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் மைக்கோட கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க, ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரியே இருக்குது. அண்ட் இந்த வயர்லெஸ் மைக் பார்த்தீங்கன்னா வந்து டியூவல் மைக்கு. இது மட்டும் இல்லாமல் சோலோ மைக்குன்னு சொல்லியும் இருக்குது. டியூவல் மைக் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? டியூவல் மைக்லாம் ஒன்றும் இல்லைங்க, 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், ஒரு ரிசீவர் இருக்கும். சோலோ மைக்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் தான் இருக்கும். அதாவது இதில் 2 மைக் இருக்கும் அண்ட் அதில் வந்து ஒரு மைக் தான் இருக்கும். அண்ட் இந்த 2 மைக்ன்றது தான் வாங்குறது வந்து நல்லது. ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம 2 பேருக்கு மேலே யூஸ் பண்ணுவோம் வெட்டிங்ஸ்லாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வ்ளாக் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஒன்று வச்சுக்கலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கவங்களுக்கு கொடுத்துடலாம். அண்ட் இந்த வயர்லெஸ் மைக் வந்து பயங்கர ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க இதோட கேசிங். அண்ட் இது வயர்லெஸ்ஸாக சார்ஜ் ஆகிற ஒரு மைக், அதுதான் இதோட பயங்கரமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா ரோடோட வயர்லெஸ் கோ பார்த்தீங்கன்னா அது வயர்லெஸ்ஸாக சார்ஜ் ஆகாது, தனித்தனியாக நம்ம வந்து வயரில் தான் சார்ஜ் பண்ணணும். அண்ட் இதுக்கு வந்து அப்படி கிடையாது, இந்த கேசிங்குள்ளே போட்டால் எல்லாமே சார்ஜ் ஆகிடும். கேஸை மட்டும் நம்ம தனியாக வந்து ஒரே ஒரு பின் மூலிமா சார்ஜ் பண்ணால் போதும். அண்ட் இந்த கேஸ் சார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே நம்மளுக்கு இந்த பாக்ஸில் ஒரு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வந்து மேலேயே வந்து 4 பிளிங்கர்ஸ் இருக்குது, அதாவது 4 LED லைட்ஸ் இருக்குது. இல்லை நம்ம இந்த Hollyland மைக்கோட கேஸோட சார்ஜ் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கேஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 20 hours வரைக்கும் சார்ஜ் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த Hollyland கேஸ். அண்ட் இங்கே இருக்கிறதா இந்த Hollyland லைட்டு. இந்த கேஸை இப்படி தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா 2 மைக்கு ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 மைக்கும் ரிசீவரும் 3மே பார்த்தீங்கன்னா வந்து வயர்லெஸ்ஸாக தான் சார்ஜ் ஆகுது. ஏர்பாட்ஸ் எப்படி நீங்கள் வந்து கழுத்தி அந்த கேஸில் போடுவீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து நம்ம இந்த கேஸ்குள்ளே போடுற மாதிரி வரும். இந்த கேஸ்குள்ளே எடுத்து இப்படி போடுற மாதிரி வரும். எனக்கு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஈஸியாக சார்ஜ் பண்ணலாம். அண்ட் நம்ம சார்ஜ் பண்ணுமா இல்லையான்றதையும் வந்து ஒரு டவுட்டோட இருக்க வேணாம். ஏன்னா இதில் இன்றைக்கி பிளிங்கர்ஸ்லேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார்ஜ் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா வயர்லெஸ் கோவில் வந்து எனக்கு அந்த ஒரு ட்ராபேக் வந்து 2 வாட்டி நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் சார்ஜ் போட்டுட்டேன் நினச்சேன், ஏன்னா நம்ம வந்து வயர் எடுத்து சொருகிறோம்ல, ஸோ அது சார்ஜ் ஆகிடுச்சா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷனில் ஈவனுக்கு போய்ட்டு அங்கே போய் பார்த்தா வயர்லெஸ் மைக் வந்து சார்ஜ் ஆகாமல் இருந்தது. இதில் அந்த ப்ராப்ளம் இருக்கிறது வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. இந்த Hollyland M1 மைக்கோட நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆன ஒரு ஃபீச்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இத்தினூண்டு சுண்டு வர சைஸில் இருக்க இந்த மைக்குள்ள ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. எஸ், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். நம்ம ஏர்பாட்ஸ் ப்ரோ இல்லை ஏர்பாட்ஸ் இல்லை மற்ற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற நாய்ஸ் கட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் எப்படி நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரே ஒரு கிளிக், இந்த சைடில் இருக்க இந்த எல்லோ கலர் பட்டனில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி பிளிங்க் ஆகும், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிடும். அதுக்கப்புறமா சரௌண்டிங் நாய்ஸ் எதுவுமே வந்து இது பிக் பண்ணாது, நீங்கள் பேசுறது மட்டும்தான் இதில் கேட்கும். இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இதோட பேட்டரி பேக்கப் 8 hours வரைக்கும் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு வெட்டிங்ஸில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் பயங்கரமாக நாய்ஸியாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இன்னும் பல ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆக்சசரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கனெக்டிங் கேபிள் கனெக்டர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 2 டெட் கேட் கொடுத்துருக்காங்க. டெட் கேட்னா வந்து இந்த சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது தெரியுதா,
ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து விண்ட் அடிக்கிறதுலாம் விண்டு நாய்ஸ்லாம் இது நம்ம கட்டு நம்ம இந்த மைக்கோட ரிசீவர் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் இந்த மைக்கோட ரிசீவர். கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மைக்கோட ரிசீவர் பார்த்திங்கன்னா வந்து இதில் 2 எல்இடி பிளிங்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 எல்இடி லைட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. எதுக்கு 2 எல்இடி லைட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேஸ்குள்ளேருந்து நம்ம ஒரு ஹாலிலேண்டோட ஒரு மைக்கை வெளில எடுத்தோமே இந்த மைக்கும் பேர் ஆடணுமே. இதில் இருக்க ஒரு லைட்டும் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்படின்னா இதில் இருக்க லைட்டும் ஸ்டாப் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து இது ரெண்டும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொரு லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அது ஏன் பிளிங்க் ஆகுதுன்னா, இன்னொரு வந்து சார்ஜிங்கில் இருக்குது, கனெக்ட் ஆகலை அப்படின்றதுக்காக அது பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதுவும் நீங்கள் வெளில எடுத்தோமே அதுவும் பிளிங்க் ஆகுது, ஸ்டாப் ஆகிடும். ரிசீவர் மூலமாகவே நம்மளுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் மைக் கனெக்ட் ஆகிருக்கா கனெக்ட் ஆகலையான்ட்டு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். ஹாலிலேண்டோட ரிசீவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. எல்லா மைக் அண்ட் ரிசீவர்லேயும் வந்து கிளிப் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கிளிப் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும். ஏன்னா இது நம்ம வந்து ஹார்ஸ் ஷூ மவுண்ட், எந்த ஒரு ஹார்ஸ் ஷூ மவுண்ட்லேயும் வந்து நம்மளால் மாட்ட முடியும். அதாவது கேமரா மேலேயும் மாட்ட முடியும். கோப்ரோ, இன்ஸ்டா 360, ஃபோனு எல்லாத்துலேயும் ஹார்ஸ் ஷூ மவுண்டிங் கிளிப்ஸ் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதில் இதை ஸ்லைட் பண்ணி உங்களால் வந்து இதை கனெக்ட் பண்ண முடியும் ஈஸியாக. இந்த ஹாலிலேண்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஃபீச்சர்ஸ் பார்த்தா மட்டும் போதுமா, நம்ம இப்போ வெளியில் போய் இந்த ஹாலிலேண்டை வந்து எப்படி இருக்குன்றதை யூஸ் பண்ணி பார்த்துருவோம். நம்ம வந்து என் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ஒரு கிரவுண்டுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து கேமராவோட இன்பில்ட் மைக்கில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நாய்ஸ் வந்து சுற்றி இருக்க ஆம்பியன் நாய்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்டுட்ருக்குன்னு சொல்லி தெரியல. நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த மைக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட்லேயே ஃபிட் ஆகிற அளவுக்கு ரொம்ப காம்பேக்டான சைஸில் தான் இருக்குது. இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த மைக்கை மாட்டிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் மைக்கை மாட்டியாச்சு. அண்ட் மேலே வந்து ஒரு ரிசீவரும் மாட்டியாச்சு. கேமராமேனுக்கும் வந்து ஒரு மைக்கை நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த கேமராவில் வந்து நான் இப்போ வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணுவேன், நான் அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறேன். நடந்து போக எந்த இடத்துல கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேமராமேன் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரம் வந்து ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லி. நான் பேசுகிறது கேட்குதா? சரி, ஓகே. நான் கால் பண்ணிட்டேன், நான் போயிட்டே இருக்கேன். எங்கே கட் ஆகுது சொல்லு. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். கேட்குதா? கேட்குதா? ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? கிளியராக இருக்கா? இப்போ லைட்டாக பிரேக் ஆகுது. இப்போ கிளியராக இருக்குது. நல்லா கிளியராக இருக்கா? ஓகே கைஸா, ட்ரோனில் பார்த்தீங்கன்னா கராத்தே எல்லாம் ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, இதா பிரேக் ஆகிட்டு திரும்பி வந்துருச்சு. இப்போ கிளியராக இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு திரும்பினா பிரேக் ஆகுது தானே? ஆமாம் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ கேட்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக இருந்தால் கிளியராக இருக்குது தானே? ஆமாம், ஸ்ட்ரைட்டாக இருந்தால் கிளியராக இருக்குது. சரி, நான் அப்படியே ரிவர்ஸ்லேயே போகிறேன். அவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 50 மீட்டர்ஸ் மேலே தான் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதுவே வந்து நல்லா கிளாரிட்டியாக கேட்குதுல்ல? கேட்குது. நல்லா கிளியராக இருக்கான். ஸோ என்னன்னா வந்து நம்ம டர்ன் சிக்னல் வந்து ரிசீவ் ஆக மாட்டேங்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாக இருந்தால் சிக்னல் வந்து ப்ராப்பராக ரிசீவ் ஆகுது. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற வெட்டிங்ஸ்க்கும் இதுக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தாலே சொல்லி போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐ கெஸ் திஸ் இஸ் நாட் பேட். டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரும் வந்து டேரெக்டாக பார்த்த மாதிரி இருந்தால் ரொம்ப கிளியராக வந்து பயங்கரமான ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் ரிசீவ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 50 மீட்டர்ஸ் வரைக்கும் நான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 50 மீட்டர்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. டேரெக்டாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஏன்னா நம்ம வெட்டிங் ஈவெண்ட்ஸு அண்ட் விளாகிங்கில் கூட பார்த்திங்கன்னா வந்து மைக் அண்ட் ரிசீவர் வந்து டேரெக்ஷனாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் டேரெக்ஷன்ஸில் இருக்காது. ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் தான் செக் பண்ண போகிறோம். அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி ஆன் பண்ணோன்னா, இதில் ஒரு எல்லோ கலர் பட்டன் இருக்கும். ஸோ அந்த எல்லோ கலர் பட்டன் வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைட் வந்து க்ரீன் கலராக மாறும். ஸோ க்ரீன் கலராக மாறணுமே அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் வந்து ஆன் ஆகிடும். அண்ட் இப்போ நான் வந்து ரோடு பக்கமாக நிற்கிறேன். நிறைய வண்டி வந்துட்டுருக்கு. நான் அப்படியே பேசுகிறேன். அண்ட் கீழே வந்து போடுறேன் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்ட்டு. பட்டன் கிளிக் பண்ணியாச்சு, ஆனில் இருக்குது. அண்ட் இப்போது வண்டிங்கெலாம் போகுது. இப்போ நான் பேசுறது எப்படி கேட்குதுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி போனால் சவுண்டு கேட்காது, ஏன்னா இது பேட்ரி வண்டி. வேறு எதனா நல்ல வண்டி போதான்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் இப்போ ஒரு பைக் வருது. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் மோட ஆனில் இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். இப்போ எப்படி கேட்குது?
எனக்கு தெரிஞ்சு இப்போ டிஸ்டர்பன்ஸ் நிறையவே இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ இன்னொரு வண்டி போகுது அண்ட் திரும்ப நான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோட வந்து ஆன் பண்ணுறேன். நாய்ஸ் எதுவும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். நாய்ஸ் கேட்காதுன்ற நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி சுத்தமாக கட் ஆகுமானா சுத்தமாக கட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து எடுக்கணும்னா ஸ்டுடியோவில் தான் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 50% கிட்ட வந்து கன்ஃபார்மாக கட் ஆகும். நான் வந்து இப்போது டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தேன். 50% வரைக்கும் கன்ஃபார்மாக கட் ஆகுது நாய்ஸு. அதுக்கு மேலே வந்து நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த 50%ன்றதே நம்ம ஒர்க்கில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் கைஸ், நம்ம ஹாலிலாண்டோட M1 வீடியோ மைக்கோட ரிவ்யூ வீடியோ அண்ட் நம்ம போன அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மூலியமாகவே உங்களுக்கு வந்து டிசைட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுத்தில் எது வாங்கலாம் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பட்ஜெட் வைஸ் சரி அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸும் சரி இதுதான் வந்து பயங்கர டாப்பாக இருக்குது. அதில் பட்ஜெட் வைஸ் வந்து கொஞ்சம் அதிகம். இது வந்து கிட்டத்தட்ட 10,000 rupees நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ரோட் வயர்லெஸ் மைக்குக்கும் இந்த ஹாலிலாண்டோட M1 மைக்குக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வயர்லெஸ் கேசிங், எனக்கு இந்த வயர்லெஸ் கேசிங் ஃபீச்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை விட நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இதில் தான் இருக்குது. அதில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒன்றும் இல்லை, நம்ம போஸ்ட்டில் தான் ஒர்க் பண்ணோம். பட் இதில் இருக்க இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த மைக்கை தான் வாங்குவேன். ஹாலிலாண்டோட M1 மைக் தான். நம்மளுக்கு இந்த மைக் யார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பிரதீக்ஷா கேமரா தான் வந்து நம்மளுக்கு இந்த மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்கோட கரண்ட்டான ப்ரைஸிங் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிரதீக்ஷா கேமராவோட அட்ரஸையும் அவங்க ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை ஒரு மெசேஜ் பண்ணியோ கேட்கலாம், அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட கேமரா கியர்ஸான லைட்ஸ், மைக்ஸ், ஸ்டாண்ட்ஸ், ட்ரைபாட்ஸ், ஆல் டைப் ஆஃப் கேமரா கியர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வாங்கும்போது ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வாங்குறப்ப நம்ம சேனலை பற்றி சொன்னால் அவங்க உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இந்த வயர்லெஸ் மைக் பற்றின இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் இந்த மைக் யாரெல்லாம் வாங்க போகிறீங்க அண்ட் இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது இந்த மைக்கை பற்றி அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வேறு கியர்ஸ் பற்றியும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள ஒரு ஃபாலோ பட்டன் தட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஃபாலோ பண்ணாமல் எனக்கு மெசேஜ் பண்ணாலும் நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. எஸ், நான் யூரோப் ட்ரிப் போயிருந்தேன். அந்த ட்ரிப் டு யூரோப் சீரிஸ் தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம சேனலில் வரப்போகுது. அண்ட் அந்த சீரீஸ்க்காக நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ அந்த ட்ரிப்போட vlog தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதில் வந்து நான் நிறைய பிளேசஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 3 country அண்ட் 7 states வந்து நம்ம வந்து போயிருக்கோம். அண்ட் அது எல்லாமே வந்து நம்ம அந்த vlogல வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா அண்ட் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ வரும்போதே டப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பாய் கைஸ்.